அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியிற்கு தெரியாமல் ரகசிய ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு ஒன்று அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும், இல்லை என்றால் அவரை கட்சியிலிருந்து அடிமட்ட பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்பதற்கேற்ப ஆலோசனை கூட்டத்தில் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்தவுடன் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். சேலத்தில் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த செய்தி கேட்டவுடன் நாளை பிறந்த நாள் சிறப்பாக செயல்படுமா அல்லது எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்கும் விதமாக எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை கொண்டாடாமல் இருப்பார்களா என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பதவியிலிருந்து எதற்காக நீக்க வேண்டும் என்ற காரணத்தை நாம் பார்க்கும் பொழுது அதிமுகவின் தலைமை பொறுப்பை ஏற்றதிலிருந்து தற்பொழுது வரை எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் முற்றிலும் அதிமுகவின் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் எதிராகத்தான் இருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி செய்யக்கூடிய அனைத்து தவறுகளையும் அதிமுகவின் நிர்வாகிகள் மீதும் தொண்டர்கள் மீதும் அப்படியே பழிய போட்டுவிட்டார் என்ற செய்தியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த பல தவறுகள் காரணமாகத்தான் அதிமுக பிளவுபட்டு இருக்கிறது என்றும், OPS அவர்கள் முதல் சசிகலா அவர்கள் வரை அதிமுக பிளவுபட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் காரணம். அன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றுமையாக இருப்பதற்கு வழியை செய்திருந்தால் இன்று அதிமுக ஆட்சி தமிழகத்தில் அமைந்திருக்கும், திமுக எதிர்க்கட்சியாக இருந்திருக்கும் என்ற கோட்பாடை முன்வைத்திருக்கிறார் KP முனுசாமி அவர்கள். நிச்சயம் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாகத்தான் அமைந்திருக்கிறது. அன்று கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை முழு மனதாக சசிகலா அவர்கள் தேர்வு செய்ததற்கு காரணமே அதிமுக ஒற்றுமையாக இருக்க வேண்டும், திரும்ப சிறையிலிருந்து வெளியே வந்தாலும் அதிமுகவை மீட்டெடுக்க சிறிய ஆதரவாளர்கள் மூலமாகவும் பெரிய ஆதரவாளர்கள் மூலமாகவும் அனைவரது ஆதரவை பெறுவதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமியை சசிகலா அவர்கள் தேர்வு செய்தார். ஆனால் அவர்களது கனவை மண்ணெளி போடும் விதமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகளும் இருந்திருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக மக்களவை தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இதுவரை வரலாறு காணாத தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவர்களால் ஏற்படும் என்ற உளவுத்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வைக்கும் விதமாக ரகசிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றிருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இந்த ரகசிய ஆலோசனை கூட்டம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கூடியது சரியா என்றால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.